Hi friends, this is Nivita. In the video 10th standard science page number 201 transportation in plants and circulation in animals lesson la irukra means of transport in plants இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து அவங்க யார்கிட்ட கேட்குறாங்க, சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு என்ன மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவீங்களே. ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பிளான்ஸில் வந்து எப்படி அந்த ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நடக்குது. ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு என்னது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அந்த செல் இருக்கும்ல, ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸுமே வந்து உள்ளே போகும், வெளியில் வரும். ஸோ அது எல்லாமே யார் கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று டிஃப்யூஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து யாரோ ஒருத்தங்க வந்து நீங்கள் இருக்கீங்க ஒரு ரூம்குள்ளே, யாரோ ஒருத்தங்க வந்து சென்ட் போட்டுட்டு வராங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது எப்படி அங்கே அவங்க வந்து சென்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன், அந்த சென்ட்டோட ஸ்மெல் அவங்கக்கிட்ட இருக்கும். அங்கேருந்து நீங்கள் இருக்கிற பிளேஸ் அப்படிங்கிறது லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வருதில்ல, அதுதான் நம்ம வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வேறு என்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம்? இப்போ வாட்டரில் வந்து 1 drop ஆஃப் இங்க் கொட்டினீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், அந்த இங்க் வந்து ஃபுல்லாக அந்த வாட்டர் ஃபுல்லாகவே பரவிடும். விச் மீன்ஸ் அது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன். அந்த இங்க்கு மட்டும் சொல்லும்போது அது ஹையர் கான்சன்ட்ரேஷன், வாட்டர் ஃபுல்லாக பரவும்போது அது வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதே தான் வந்து செல்லுலேயும் நடக்குது. ஓகேவா? த மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் லிக்விட் அண்ட் சாலிட்ஸ் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப், அதாவது அந்த மாலிகுல்ஸ், மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் எங்கே? லிக்விட்ஸில், சாலிட்ஸில் நடக்குது. எங்கேருந்து? ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வருது. வித்தவுட் த யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி நடக்கலை. இங்கே ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், பட் கொஞ்சம் எனர்ஜியை வந்து அது வந்து எடுத்துக்கும். ஓகேவா? பட் இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது நடக்கலை. த மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் லிக்விட் ஆர் கேஸ் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன், நிறைய இருக்கிறதுலேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வரும், எந்த விதமான எனர்ஜியுமே எடுத்துக்காமல் வரும். அதுதான் வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. அது பாசிவ் ப்ராசஸ்னால் அதான் எனர்ஜி அதை எடுத்துக்கல, அதுதான் பாசிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிஃபோர் டிஃப்யூஷன். இந்த இடத்துல செல்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் தான் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா அது நிறையா இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆயிடுது, ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வருது கொஞ்சம் இருக்கிறதுக்கு. அப்போ இந்த இடத்துல அதிகமாகிடுது. ஸோ ஆஃப்டர் டிஃப்யூஷன். ஓகேவா? டிஃப்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். திருப்பியும் வந்து எனக்கு இதே மாதிரி மாற்ற முடியுமா அப்படின்றது டவுட் தான். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆக்டிவ் ப்ராசஸ், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னது? யூட்டிலைசஸ் எனர்ஜி. அது வந்து கொஞ்சம் எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும் டு பம்ப் மாலிகுல்ஸ் அகேன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகிருக்கிறது. இப்போ இங்கே வந்து கம்மியான கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இங்கே அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது. பட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் பொறுத்தவரை எனக்கு அது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எடுத்துக்கும். யூட்டிலைசஸ் எனர்ஜி டு பம்ப் மாலிகுல்ஸ் அகேன்ஸ்ட். ஓகேவா? அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது அதை தாண்டி எனக்கு அந்த மாலிகுல்ஸை பம்ப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அது எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதுதான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா அது பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து இஸ் கேரிட் அவுட் பை த மெம்பரேன் பவுண்டட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே. ஓகே, மெம்பரேன் பவுண்டட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக தான் நடக்கும். திஸ் ப்ரோட்டீன்ஸ் யூஸ் எனர்ஜி டு கேரி சப்ஸ்டன்ஸ் அக்ராஸ் அ செல் மெம்பரேன். செல் மெம்பரேன்ஸ்னால் அந்த செல்லோட அவுட்டர் கவரிங்கை தான் வந்து செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த செல் மெம்பரேனை தாண்டி எனக்கு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா பம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பம்ப்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு த ஹை கான்சன்ட்ரேஷன் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. இங்கே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன், இது வந்து லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது எனக்கு இப்போ ஒரு வேளை வந்து இந்த கொஞ்சோண்டு இருந்த இந்த மாலிகுல்ஸ் இருந்ததுன்னா இந்த கொஞ்சோண்டு இருக்க மாலிகுல்ஸ் இங்கே வெளியில் போச்சுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு என்னென்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மலை. ஓகேவா? இங்கே மேலே இருந்து ஒரு கல்லை வந்து கீழே தள்ளி விடுறாங்க. அப்போ என்னது? ஹையர்லேருந்து லோவருக்கு போகுது. ஸோ இதுக்கு வந்து எனக்கு எந்த விதமான எனர்ஜியுமே தேவை கிடையாது. அதாவது பாசிவ். அதுதான் இங்கே இருக்கிறது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. அதுக்கு வந்து எந்த விதமான எனர்ஜி தேவை கிடையாது. ஸோ அது வந்து பாசிவ். பட் இப்போ நீங்கள் கீழே இருந்து இந்த கல்லை வந்து மேலே கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதுக்கு கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ லோவர்லேருந்து ஹையருக்கு கொண்டு போகும்போது உங்களுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸில் வந்து நம்ம சின்ன கிளாஸில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்போம். லைக் அந்த ஒரு பொட்டேட்டோ வந்து சுகர் சொல்யூஷனில் வச்சு அந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருப்போம்ல. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து டு த ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுதான் முக்கியம் ஓகேவா. இது ரெண்டுமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். இது ரெண்டும் பேசிக். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வேறு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆஸ்மோசிஸ் அதெல்லாமே. ஓகே, ஆஸ்மோசிஸ் அப்படின்னா அது என்ன செய்யும், மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் வாட்டர் மாலிகுல்ஸாக இருக்கட்டும் அல்லது சால்வெண்ட், ஏதோ ஒரு சால்வெண்ட்டாக இருக்கலாம், அதை வந்து ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து டு த ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு கொண்டு வரும். த்ரூ த செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. செமி பெர்மியபிள் மெம்பரேன்னா என்னது, அதில் வந்து குட்டி குட்டியாக போர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா. அந்த போர்ஸ் வழியாக அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துடும். ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் டில் த, இது வந்து எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா அந்த வெளியிலையும் உள்ளேயும் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் அந்த சால்வெண்ட் இருக்கிற வரைக்கும், அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கிற வரைக்கும். ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிவ் ப்ராசஸ். அதுக்குன்னு எந்த விதமான ஒரு எனர்ஜியோ நம்ம கொடுக்க தேவையில்லை. ஆர் எனி அதர் சால்வெண்ட் மாலிகுல்ஸ், அதாவது அந்த வாட்டர் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கோ அல்லது சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கோ எனக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கே வந்து நல்லா புரியுறதுக்கு ஒரு ஆஸ்மாசிஸ் இது கொடுத்துருக்காங்க. திஸ்டில் ஃபனல் அப்படின்னு சொல்கிறது இப்படி இருக்குல்ல, இந்த ஃபனலை தான் திஸ்டில் ஃபனல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்க மவுத் இருக்குல்ல, அது என்ன செய்கிறாங்க, ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேனால் கவர் பண்ணிடுறாங்க, ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரால் கவர் பண்ணிடுறாங்க. ஓகேவா. அடுத்தது இஸ் ஃபில்டு வித் சுக்ரோ சொல்யூஷன். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சுக்ரோ சொல்யூஷன். இங்கே கூட்டிருக்காங்களா சுகர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இட் இஸ் கெப்ட் இன்வெர்டட் இந்த பீக்கரில் வச்சிடுறாங்க, கண்டெய்னிங் வாட்டர். இந்த பீக்கரில் வச்சிடறாங்க. இந்த பீக்கரில் என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. இப்போ வாட்டர் வில் டிஃப்யூசஸ் ஃப்ரம் மெம்பரேன் டியூ டு த ஆஸ்மாசிஸ் அண்ட் ரைஸ் த லெவல் ஆஃப் சொல்யூஷன் இந்த ஃபனல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுல்ஸ்ன்னு வந்தது கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா த மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு வந்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி டு பம்ப் மாலிகுல்ஸ் அப்படின்னு வந்தது. இங்கே என்ன வந்தது, மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட். அந்த தண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். ஓகேவா. அந்த மாலிகுல்ஸ் கிடையாது. நீங்கள் இதில் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னா, இந்த சுகர் சொல்யூஷன் வெளியில் வருமா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு சுகர் சொல்யூஷன் இந்த மாலிகுல்ஸ் வெளியில் வரும்னு சொல்லல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சால்வெண்ட் இருக்குல்ல, சால்வெண்ட் என்னது, அந்த தண்ணி கரைக்கிற பொருள் தான் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், வாட்டர். ஸோ அந்த வாட்டர் தான் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். இந்த இடத்துல இந்த வாட்டர் வந்து எங்கே அதிகமாக இருக்குது, இந்த பீக்கரில் தானே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த பீக்கரில் இருந்து இந்த திஸ்டில் ஃபனலுக்கு போகும். ஓகேவா. அதான் சொல்லியிருக்காங்க. வாட்டர் வில் டிஃப்யூசஸ் அக்ராஸ் த மெம்பரேன் டியூ டு ஆஸ்மாசிஸ்னால அண்ட் ரைஸ் எ லெவல் ஆஃப் சொல்யூஷனோட லெவல் வந்து ரைஸ் ஆகும் இந்த ஃபனல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, ஆஸ்மோசிஸை பொறுத்தவரை உங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட்டு, இதை பொறுத்தவரை அந்த மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறது. இட் அக்வர்ஸ் வென் வாட்டர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த செல். இது வந்து என்னென்னா, ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லுலேருந்து வாட்டர் வந்து வெளியில் வரதை வந்து பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செல் மெம்பரேன், அந்த செல்லோட அந்த செல்லுக்குன்னு சுற்றி ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும்ல, அது வந்து என்ன ஷ்ரிங்க் ஆகிடும், லைக் சுருங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவே ஃப்ரம் த செல்வாலை இது பண்ணி செல்வாலை விட்டு. ஓகேவா. செல்வால் வந்து அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து நார்மல் பிளான்ட் செல். இது பிளாஸ்மோலைஸ்டு பிளான்ட் செல் அப்படின்னா இதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், வெளியில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து புரோட்டோபிளாசம், எல்லாமே சேர்ந்தது புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷ்ரிங்க் ஆகிடுச்சா. இது வந்து நியூக்ளியஸ், இது நியூக்ளியஸ். ஓகே, இதில் வந்து லாஸ் ஆஃப் வாட்டர் நடந்திருக்கு. செல்வால் வந்து அப்படியே தான் இருக்குது. பட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு செல் மெம்பரேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஷ்ரிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இம்பிபிஷன் அப்படிங்கிறது. இம்பிபிஷன் அப்படிங்கிறது இஸ் அ டைப் ஆஃப் டிஃப்யூஷன் இன் விச் சாலிட் வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் கெட்ஸ் வெல்ட் அப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேவா. வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சீடு இருக்குது. சீடை வந்து நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சீடை இப்படி நம்ம பிசுக்கும் போது எனக்கு என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து வெளியில் வரும்ல. ஸோ அந்த தான் நம்ம இம்பிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் வந்து உள்ளே போகுது, எதுக்குள்ளே, அந்த சாலிடுக்குள்ளே போகுது. அந்த டைப் ஆஃப் டிஃப்யூஷனை தான் நம்ம வந்து இம்பிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது உள்ளே போய் அது வந்து ஸ்வெல் ஆகிடுது, லைக் பெருசாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இஃப் இட் வேர் நாட், இப்போ ஒரு வேளை எனக்கு இம்பிபிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இல்லை அப்படின்னா சீட்லிங்ஸ் would not be able to emerge out of the soilலேருந்தே வெளியில் வர முடியாது. ஸோ இம்பிபிஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். ஓகேவா. ஸோ திருப்பி வந்து அது என்னால் தண்ணியை உள்ளே அனுப்ப முடியும், திருப்பி தண்ணியை வந்து வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். இதில் வந்து எனக்கு சொல்யூஷன் தேவைப்படாது, வாட்டரை மட்டுமே அது வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு இடத்துல ஹையராகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருந்ததுன்னா அந்த வேற்றுமை இருக்குல்ல, அதை தான் வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.
ஆக்சுவலி இந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, தனக்கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே வந்து அந்த ஸ்டொமேட்டோவிலேயே டிஃப்யூஷன் ப்ராசஸ் வழியாக தான் வெளில அனுப்புது. ஆக்சிஜனாக இருக்கட்டும், ஆக்சிஜனையும் வாட்டர் வேப்பரையும் டிஃப்யூஷன் ப்ராசஸ் வழியாக தான் ஸ்டொமேட்டோலேருந்து வெளில எடுப்புது. கார்பன் டை ஆக்சைடு வெளியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து ஸ்டொமேட்டோக்குள்ளே போகிறது வந்து அந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் காரணமாக தான்.